ஹாய் டியர், இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ஒரு போண்டா நல்ல மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாக கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சாய் சமையல். ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி நான் சேர்த்துக்கிறேன், கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது கூடவே சால்ட்லாம் எதுவும் சேர்க்காதீங்க, நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஃபுல்லாத்தையும் பவுலில் மாற்றினதுக்கப்புறமா இது கூட நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள், இது கூட பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொத்தமல்லி இலைகள் அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காய பொடி, இப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு சால்ட்டு. நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்காக அரிசி மாவு 1 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி, சால்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை நம்ம பால் மாதிரி பண்ணி குட்டி குட்டியாக பால் மாதிரி பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம். சால்ட்டு நம்ம கடலைப்பருப்பு மிக்சியில் அடிக்கும்போது நீங்கள் சேர்த்துக்க வேணாம். அந்த மாதிரி சால்ட்டு சேர்த்து நம்ம அரைச்சா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சால்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம பிசையும் போது வெங்காயம்லாம் போட்டு பிசையும் போது சால்ட்டு சேர்த்து பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக உள்ள சாஃப்டான போண்டா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பச்சை மிளகா வேணாம்னு நினச்சிங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு அரைக்கும் போதே நீங்கள் வத்தல் சேர்த்து 1-2 சேர்த்து அரைச்சி பாருங்கள். சால்ட்டு மட்டும் மிக்ஸ் பண்ணும்போது சேர்த்துக்கோங்க. சால்ட்டு தனியாக சேர்த்து பாருங்கள், நல்லா சாஃப்ட்டு கிடைக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். போண்டா ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.